பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அவாந்தர வெளியில் கூட, அதாவது பாழான இடங்களில் கூட நம்மை சரியாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பாழான மண்மேடுகள் எல்லாம் கர்த்தருடைய வீடாக மாறும். ஆமென். உங்களுடைய குடும்பம் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கா? உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக ஒடுங்கி போய் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இன்றைக்கி அரசாங்கத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சரிசமமாய் சலுகைகள் கொடுக்கப்படுகிறதுக்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுனால தான். ஆமென். பசி, பஞ்சம், பட்டினி எல்லாம் மாறி இந்த பூமி விளைச்சலில் ஆமென் இந்த தேசத்தை பண்படுத்தி அரசாங்கம் ஜனங்களுக்கு ரேஷன் கொடுத்து உருவாக்குன இது கர்த்தருடைய கரம் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தேசத்தை பண்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த நிலத்தின் ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. சில தேசங்களில் ஏழ்மைகள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம். அதுக்காக அந்த தேசம் அவன் ஒதுக்கப்பட்ட தேசம் என்று அல்ல. நான் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த இந்தியாவிற்கு நீங்களும் நானும் தமிழ் பேசுகிற இனம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன். காரணம் என்னவென்றால், இந்த ஆசிய கண்டத்திற்கு எருசலேம் நம்முடைய ஆதி பிதா தகப்பன் ஆமென் தோமா அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய எருசலேம் நகர்லேருந்து புறப்பட்டு வந்தார். ஆமென். நம்முடைய பரமபிதாவினுடைய வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். அவருடைய கட்டளை பெற்று வருகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதனால தான் நீங்களும் நானும் இந்த தேசத்திற்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதனால் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆமென் செயல்பாடுகள் வாடாத மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் பழையவைகள் எல்லாம், பூர்வமான காரியங்கள் எல்லாம், பழைய நாட்களில் நடந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒழிந்து போயிட்டு இப்பொழுது புதிதான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய நம்முடைய வாழ்விலே அவர் வாஞ்சிக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்களே அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற கர்த்தர். அவாந்திர வழி என்றால் பாழான இடங்களிலேயும் ஆமென் அங்கே செழிப்பை கொண்டு வருகிற கர்த்தர். மோசே யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கண்மலையில் நான் உனக்காக நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றான். நடந்துச்சா? அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பருக்கு முன்பாக செய்தான். எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல அவங்க மிகுந்த வேதனையோடு இருந்தாங்க. தண்ணியிலேங்கிற ஆமென் அவங்களுடைய நடை பயணத்தில், அந்த பிரயாணத்தில் மிகுந்த வேதனையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கனம் பண்ணி ஆமென் பெரிய நன்மைகள் அவர்களுக்கு செய்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். பாழான மண்மேடுகள் கர்த்தருடைய இடமாக மாறும், கர்த்தருடைய வீடாக மாறும். நீங்கள் ஆமென் இதுவரைக்கும் துதிக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைன்றால் துதித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் புதிய காரியத்தை உடைய வாழ்வில் செய்வார். பழைய நாட்களே நினச்சி சோர்ந்து போகாதீங்க. ஐயோ நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவை. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து செய்து நன்மைகளை உண்டாக்குவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா வனாந்தரமான இடங்களிலேயும் ஆண்டவர் வழிகளை உண்டாக்கி ஆமென் பாதைகளை செவ்வைப்படுத்துவார், நன்மைகளை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஜெபிக்கலாமா? பாடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக.
தேவன் மகிமைப்படுத்துவார். ஆதிநிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் புதிய காரியத்தை செய்கிறவரப்பா. உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எல்லா எல்கைகளிலும் புதிய நன்மைகள் உண்டாகட்டும். அவாந்தர வெளியிலையும் நீர் ஆறுகளை உண்டாக்குகிறவர் தகப்பனே. பாழான இடங்களில் ஆண்டவரே உம்முடைய மண்மேடுகள் இருந்த எல்லா எல்கைகளிலேயும் ஆண்டவரே உம்முடைய மகத்துவம் விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அங்கே செழித்திருக்க போகிறதற்காக நன்றி இயேசு சுவாமி. கர்த்தரப்படி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லா நன்மைகளும் புதிதாய் கிடைக்கட்டும். கர்த்தர் அப்படி நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீமைகளும் எல்லா அசுத்தங்களும் பிசாசனுடைய தந்திரங்களும் விலகி போகட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேலே உதிக்கட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். நீர் மகிமைப்படுவீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நம்முடைய சமூகத்தில் அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராக. நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் நம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.